சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன் தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். இவர் தேவையில்லாம இன்னொருத்தர் வீட்டு வாசல் முன்னால போய் நிறுத்தியிருக்காரு. அந்த வீட்டு வாசக்கார பொம்பளை வீட்டு வெளியே வர முடியாம திணறி இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டுருக்காங்க. போலீஸ்கார்ட்ட போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஜேம்ஸ் வசந்தன் என்னை வந்து தமிழ்நாடு வெற்றி கழக தொண்டர்கள் தாக்கிட்டாங்க, அதோடு நின்னாரா ஜேம்ஸ் வசந்தன்? லேட்டஸ்ட் தகவல் என்ன தெரியுமா? என்னை கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள் தமிழக வெற்றி கழகத்துன்னு மறுபடியும் எழுதி. பைத்தியம் என்பது வேறு, பைத்தியம் மாதிரி இருக்கவங்க வேறு. இவர் பைத்தியம் மாதிரி. மற்றபடி அவர் என்னை பயன்படுத்திக்கிட்டாரு, என்னை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்ல வச்சாருன்னு சொன்னால் அது தப்புன்னு சொல்லலாம். சம்பள விஷயத்தை பெருசாக எடுக்கக்கூடாது. ரெண்டாவது, அதே டைரக்டர் நம்முடைய முதல்வர் குடும்பத்தை சேர்ந்த ஒருவரை வச்சு, கதாநாயகனை வச்சு ஒரு படம் கூட தயாரித்தார். அந்த படம் சுமாராக போச்சு. இல்லை, அது வந்து நீங்கள் கான்ட்ராக்ட் போட்டிங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் படி நடந்தாகணும். இப்போ 3 மாதம் என்னுடைய சீரியல் நடிக்கணும்னா 3 மாதத்தில் நடிக்கத்தான் செய்யணும். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மா கோடையை கொண்டாடலாம். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் பைல்வான் சார் இருக்காங்க. வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். ஓகே சார். இப்போ கொஞ்ச நாளாவே வந்து ஜேம்ஸ் வசந்தன் அவர் வந்து நிறைய இன்டர்வியூஸ்ல வந்து தாவேக்காவை தாக்கியும் நிறைய அவதூறான பேச்செல்லாம் வந்து பேசிட்டு இருக்காரு. இப்போ வந்து அவருடைய கார் கண்ணாடியை உடைச்சிருக்காங்க, அதுக்கு வந்து குறிப்பிட்ட நபர்கள் இவங்க தான் காரணம், இந்த கட்சியினர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வச்சிருந்தாரு. இப்போ அதுக்கு மன்னிப்பும் கேட்டுட்டாரு. ஸோ இது என்ன நடந்துச்சு, நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அவரே கருத்து பிழைன்னு சொல்லிட்டாரு. முதல்ல இருண்டவன் கண்ணுக்கு பார்க்குறதெல்லாம் பேயா தெரியும். அந்த மாதிரி இவர் தமிழ்நாடு வெற்றி கழகத்தை அதன் தலைவர் நடிகர் விஜயை கச்சாமிச்சான்னு பேசுகிறார். இதனால அந்த ரசிகர்களுடைய எதிர்ப்பு இவருக்கு இருக்கும். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களோ விஜய் ரசிகர்களோ அவ்வளோ மட்டமானவங்க இல்லை. ஜனநாயகத்தில் யாரும் யாரை பற்றியும் குறைச்சி சொல்லலாம், எதிர்த்து பேசலாம். இவர் தேவையில்லாமல் இன்னொருத்தர் வீட்டு வாசல் முன்னால் போய் நிறுத்தியிருக்காரு. அந்த வீட்டு வாசக்கார பொம்பளை வீட்டு வெளியே வர முடியாமல் திணறி இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டுருக்காங்க. இதன் காரணமாக அந்த அம்மா கோவத்தில் கல்லை விட்டு எரிஞ்சிருச்சு, கண்ணாடி உடஞ்சிருச்சு. இதான் நடந்திருக்கு. போலீஸ்கார்ட்ட போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஜேம்ஸ் வசந்தன் என்னை வந்து தமிழ்நாடு வெற்றி கழக தொண்டர்கள் தாக்கிட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. போலீஸார் விசாரித்தாங்க, உண்மை இதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கருத்து பிழை, மன்னிப்பை கோருகிறேன்னு சொன்னார். அதோடு நின்னாரா ஜேம்ஸ் வசந்தன்? லேட்டஸ்ட் தகவல் என்ன தெரியுமா? என்னை கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள் தமிழக வெற்றி கழகத்துன்னு மறுபடியும் எழுதி. அதாவது வேதாளம் மீண்டும் முருங்கை மரம் ஏறின கதையாக மறுபடியும் அதே புலம்பல தொடர்ந்துருக்காரு ஜேம்ஸ் வசந்தன். ஜேம்ஸ் வசந்தன் மேலே ஏற்கனவே அவர் இருக்கிற ஏரியாவில் ஒரு வீட்டு உரிமையாளர் புகார் கொடுத்துருக்காரு, அதுவும் தெரியும். ஜேம்ஸ் வசந்தன் ஒரு பிடிவாதக்காரர், இன்னும் சொல்ல போனால் அகங்காரம் பிடித்தவர். அதனால தான் அவர் நல்ல வெற்றிப்பட இசையமைப்பாளராக இருந்தும் அதுக்கப்புறம் ஏன் மியூசிக் டைரக்டர் வாய்ப்பு வரல சொல்லுங்கள்? சசிகுமார் இயக்குனர் நடிகர், அவருடைய இசை வாத்தியார் யார்? ஜேம்ஸ் வசந்தன். அந்த நன்றிக்கடனுக்காக சசிகுமார் ஜேம்ஸ் வசந்தனுக்கு இசையமைப்பாளர் வாய்ப்பு கொடுத்தார். ஆனால் அவருடைய கேரக்டர் சரியில்லை. சசிகுமாரே அடுத்து வாய்ப்பு கொடுக்கல, யாருமே வாய்ப்பு கொடுக்கல. ஏன்னா ஜேம்ஸ் வசந்தன் கொஞ்சம் அப்படிப்பட்டவர் என்ற பேச்சு எசகு பெருசாக சினிமாவில் விழுந்துருச்சு. அதனால் அதுக்கப்புறம் டிவி நிகழ்ச்சிகள் கூட நடத்தினார், அதுவும் செட் ஆகலை. இப்போ பாவம் அந்த தனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்ற ஏக்கத்தின் காரணமாக கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டிருப்பாரோ என்ற சந்தேகமும் எழுகிறது. ஓகே சார். இப்போ ஜேம்ஸ் வசந்தன்னா நமக்கு ஒரு மியூசிக் டைரக்டராக தெரிஞ்சதை விட இந்த சர்ச்சைகள்
அது மூலியமா தெரிஞ்சது தான் அதிகம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்னன்னா 62 வயது பெண்மணியை வந்து பாலியல் சீண்டல் ஈடுபட்டதா ஒரு கேஸ் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க ஒய்ஃபே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க வேற பொண்ணுங்க கூட வந்து அஃபேர்ல இருக்காருன்னு. ஸோ உங்களுக்கு அவர் மேல இருக்க பின்பம் என்னவா இருக்கு சார்? நான் ஏற்கனவே அதுக்கு பதில் சொல்லியிருக்கேன். அதாவது பைத்தியம் என்பது வேறு, பைத்தியம் மாதிரி இருக்கவங்க வேறு. இவர் பைத்தியம் மாதிரி, அதாவது அவர் யாரிடமுமே சரியாக நட்பு கொள்வதில்லை. சினிமாவில் அவருக்கு நண்பர்கள் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் அப்படிப்பட்டவர் காரை கல்லை விட்டு எரிஞ்சாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதான் காரணம். அதாவது ஜேம்ஸ் வசந்தன் ஒரு ஒழுக்கமான மனிதர் அல்ல. அதனால் தன்னுடைய ஒழுக்கமின்மை காரணமாக அவருக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லாமல் போய்விட்டதோ என்று நான் நினைக்கிறேன். ஓகே சார், இப்போ வந்து ஹாட்ஸ்டாரில் ரெசார்ட்னு ஒரு வெப் சீரிஸ் போயிட்டு இருக்கு சார். இதில் வந்து அனுகிரகான்னு ஒருத்தவங்க வந்து நடிக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்னன்னா அழுதுகிட்டே வந்து ஒரு வீடியோ போட்டாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எருமசாணி அப்படின்ற யூடியூப் சேனல் மூலிமா ஃபேமஸான விஜய் என்றவர் வந்து என்னை இந்த வெப் சீரிஸில் நடிக்கிறதுக்காக கூப்பிட்டாரு. ஆனால் நான் நடிச்சுமே வந்து இன்னும் எனக்கு காசு தரல. அதை வந்து நான் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கும் அவங்க ஒய்ஃபுமே வந்து என்னை ரொம்பவே கொச்சப்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகளால் திட்டினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட பின்னணி என்ன சார்? அதாவது இது சம்பள பாக்கி அப்படின்னு சொன்னால் இது இயல்பு. ஏன்னா சிலர் வந்து டே சம்பளத்தில் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போது அன்னைக்கு நடித்த உடனே காசு கொடுத்துருவாங்க. மற்றபடி வெப் தொடர் டிவின்னு சொன்னால் 3 மாதம் வரைக்கும் ஆகலாம், அதில் தப்பு இல்லை. 3 மாதம் வரைக்கும் கொடுக்காமல் இருந்தால் தப்பு இல்லை. 3 மாதம் மேலே கொடுக்காமல் இருந்தால் அந்த பொண்ணு சொல்கிறது தப்பு தான். ஆனால் சம்பள பாக்கிக்காக ஒரு டார்ச்சருங்கிறது அது சேர்த்து கொள்ள முடியாது. ஏன்னா இந்த விஷயம் வெளியே வந்ததுன்னா அந்த நடிகைக்கு மறுபடியும் மாற வாய்ப்பு கிடைக்காம போயிடும். இந்த மாதிரி என்னையா அது வாய்ப்பு கொடுத்தா சரி முன்ன பின்ன சம்பளம் வரத்தான் செய்யும், என்ன கொடுக்காமையா போயிடும் அப்படின்னு தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர்களும் இயக்குநர்களும் தயாரிப்பாளரும் சொல்லுவாங்க. மற்றபடி அவர் என்னை பயன்படுத்திக்கிட்டாரு, என்னை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்ல வச்சாருன்னு சொன்னால் அது தப்புன்னு சொல்லலாம். சம்பள விஷயத்தை பெருசாக எடுக்கக்கூடாது. ரெண்டாவது, அதே டைரக்டர் நம்முடைய முதல்வர் குடும்பத்தை சேர்ந்த ஒருவரை வச்சு கதாநாயகனை வச்சு ஒரு படம் கூட தயாரித்தார். அந்த படம் சுமாராக போச்சு. முதல்வர் கருணாநிதியினுடைய மகன் தமிழரசு மகனை வச்சு படம் எடுத்தார். அதனால் இந்த விஷயத்தெல்லாம் சம்பள விஷயத்தெல்லாம் பெரிய அளவு கொண்டு போகக்கூடாது. ஓகே சார், அதே மாதிரி வந்து அவங்க முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துருச்சு, எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கப்ப என் ஃப்ரெண்டு வந்து அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு, இனி அப்படியா உடம்பு சரியில்லை, அவங்கள இனி நடிக்கவே வர வேணான்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னதாகவும், இது வந்து ஆல்ரெடி இவங்க வந்து இந்த சைடில் இப்படி சொல்லும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நைட்டு ஒரு 11 மணிக்கு எனக்கு கால் பண்ணி ஒரு பையன் என்கிட்ட வந்து ஹார்ஷாக பேசுகிறாங்க, அப்போ என்ன இருந்தாலுமே வந்து நானுமே அப்படி பேசுவேன்லன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, இது வந்து 3வது நபர் சம்மந்தப்பட்டது. உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் சரி இப்போதைக்கு வேண்டாம், அவங்க வந்து இப்போதைக்கு வேண்டாம் மாதிரி இல்லை, இந்த சீரீஸ்லேயே இனி நடிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இந்த எருமசாணி விஜய் வந்து அவர் சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இல்லை, ஒருவேளை இதுக்கு உடம்பு சரியில்லைங்கிறது அவரும் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா மாத்திரையில் என்ன தப்பு இருக்குது? உடல்நலம் சரியில்லாதவங்க எப்படி நடிக்க முடியும்? ஓகே சார், என்னன்னா வந்து அவங்க இன்னுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டு இருக்காங்க, அதனால இந்த வெப் சீரிஸ்ல நான் கமிட் ஆனதுனால என்னை வேற படத்துலயோ வேற ப்ராஜெக்ட்லயோ வந்து என்னை நடிக்க விடாம பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, அது வந்து நீங்க கான்ட்ராக்ட் போட்டீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் படி நடந்தாகணும். இப்போ 3 மாதம் என்னுடைய சீரியல் நடிக்கணும்னா 3 மாதத்தில் நடிக்கத்தான் செய்யணும். அதில் என்ன தப்பு இருக்குது? வேணா டைரக்டருடைய பெர்மிஷன் கேட்டு, சார் ஒரு பெரிய படத்தில் எனக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு 2 நாள் என்னை கொடுங்கன்னு கேட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு நடிக்க போகலாமே தவிர ஒப்பந்தத்தை மீறுறது தப்பு. ஓகே சார், அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு வந்து அதில் அமௌண்ட் வந்து வந்தால் கூட பரவாயில்ல, எனக்கு அந்த ப்ராஜெக்ட்லேருந்து அமௌண்ட் வராததுனால எனக்கு என்னோட சர்வைவல்காக வேற எதுலேயுமே கூட என்னால் நடிக்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, இப்போ அவர் தான் சொல்கிறாருல, எம்மா இனிமேல் நடிக்க வேண்டாம் விட்டுருன்னு சொன்னார்ல, விட்டுட்டுல வேறு சீரியல்லையோ வேறு சினிமாவில் நடிக்க முடியுதானே? இப்போ கொஞ்ச நேரத்தில் சொல்லிச்சு இல்லை, நீ வேற அந்த உடம்பு சரியில்லைன்னா விட்டுற சொல்லு, நம்ம நடிக்க வர வேண்டான்னு சொன்னார்ல, அதை ஃபாலோ பண்ணிட்டு
வேற படத்தில் நடிக்க வேண்டியதானே இல்லைன்னு இடையூறு இருக்குது. இது வந்து ஒரு சரியான முறையாக எனக்கு படலை. ஏன்னா இதில் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. இந்த பொண்ணுடைய விஷயத்தை தான் நீங்கள் கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறேன். ஆனால் அந்த டைரக்டர்கிட்டையோ தயாரிப்பாளர்கிட்டையோ ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்டையோ நான் பேசலை இல்லை. அதனால் நான் வந்து இந்த பொண்ணுக்கு முழுமையாக என்னால் ஆதரவு தர முடியாது இந்த சூழ்நிலையில். ஓகே சார். முழுமையான விவரங்கள் தெரிஞ்சதுன்னா நம்ம சொல்லலாம். ஆனால் இது சொல்லியிருக்கிறதுலாம் மேம்போக்காக தான் இருந்துச்சு. மேம்போக்காக இருக்கிற விஷயங்கள் சீரியஸாக எடுத்துக்கூடாது. ஓகே சார். இப்போ வந்து மே 2ஆம் தேதி வந்து தயாரிப்பாளர்கள் சங்கம் வந்து வேலை நிறுத்தம் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எந்த நிலைமையில இருக்கு? மே 2ஆம் தேதி வேலை நிறுத்தத்தை நடிகர் சங்கம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. நாங்கள் எந்த சூழ்நிலையும் வேலை நிறுத்தத்துக்கு தயாராக இல்லை, எங்கிட்ட கேட்காம தயாரிப்பாளர் சங்கம் தனிச்சாக முடிவு எடுத்திருக்குன்னு சொன்னாங்க. இதுக்கு தயாரிப்பாளர் சங்கத்துலேருந்து ஒரு கடிதம் போட்டிருக்காங்க. நாங்கள் நடிகர் சங்க தலைவர், செயலாளர், பொருளாளர் எல்லாத்தையும் வாய் மூலமாக சொல்லியிருக்கோம், தகவலே தெரிவிக்கலைன்னு சொன்னது தப்பு. இப்போதைக்கு நடிகர் சங்கம் கேட்டுக்கிட்டனால உடனே நடிகர் சங்கம் பேச்சுவார்த்தைக்கு வருவதாக இருந்தால் நாங்கள் மே 2ஆம் தேதி வேலை நிறுத்தத்தை ஒத்தி வச்சிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே இன்றோ நாளையோ நடிகர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் கலந்து பேசலாம். அதில் நல்ல முடிவு வரலாம். ஏன்னா மே 9ஆம் தேதிக்குள்ளே புதிய அரசாங்கம் பதவி ஏற்க இருக்குது. அதுக்கிடையில் இந்த பிரச்சனை பூதாகரமாச்சுன்னா சக்ஸஸ் ஆகாது. ஏன்னா ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருந்தால் தான் பேச்சுவார்த்தைக்கு அரசும் தயாராக இருக்கும், இவங்களும் தயாராக இருப்பாங்க. ரெண்டாவது, வேலைநிறுத்தம் தயாரிப்பாளர் சங்கம் செஞ்சால் எடுபடாது. ஏன்னா தயாரிப்பாளர் சங்கம் வேலைநிறுத்தம் செய்ய முடியாது. ஏன்னா இப்போ தயாரிப்பில் ஒரு படம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த தயாரிப்பாளர் எப்படி வேலைநிறுத்தம் செய்வார்? அது மட்டும் இல்லை, பெப்சியுடைய ஆதரவு இருந்தால் தான் வேலைநிறுத்தம் சக்ஸஸ் ஆகும். அதனால் பெப்சி என்ன முடிவு எடுத்திருக்கு ஏங்கிறது இன்னும் தெரியல. அதனால் மே 2ஆம் தேதி நிச்சயமாக தயாரிப்பாளர் சங்கம் வேலைநிறுத்தம் நடைபெறுவது இல்லை. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி சார்.